வெல்கம் டு யாம்ஸ் உலகம். இந்த வீடியோவில் நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான ரெட் ரைஸ் இட்லி எவ்வளோ சாஃப்டாக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் வெந்தயத்தை நல்லா மையாக 10 to 15 மினிட்ஸ்க்கு அரைச்சி இந்த மாதிரி பந்தாட்டம் வந்த பிறகு அதை எடுத்து வச்சிடலாம் பாத்திரத்தில். அதன் பிறகு உளுந்து 50 கிராம்ஸ் எடுத்து அரை மணி நேரம் ஆட்டினோன்னா இந்த மாதிரி மையாட்டம் வந்துடும். அதையும் தனியாக ஆட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறி இருக்க 1/2 கிலோ ரெட் ரைஸை சேர்த்திடலாம். 4 to 5 கொட்டை முத்தை ஆட் பண்ணிடலாம். அளவுக்கு நைஸாக ஆனதும் அரிசி எடுத்துடலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணி எல்லாம் நல்லா கலக்கி வச்சிடலாம். எப்போவுமே நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கணும்னா காலையில் ஒரு 10 to 11 மணிக்கு நல்லா கழுவி ஊற வச்சிட்டோன்னா சாயந்தரம் 7 மணிக்கு மேலே அரைச்சோன்னா மறுநாள் காலையில் கரெக்டான அளவில் புளிச்சு நல்லா டேஸ்டியான இட்லி கிடைக்கும். நான் செய்திருக்கிற தக்காளி, கத்திரிக்காய், சொரக்காய் சேர்த்து கடைஞ்ச பஜ்ஜி ரெட் ரைஸ் இட்லியோட சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வேணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு யாம்ஸ் உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.